நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 755வது பகுதியாக சமீபத்தில் இந்தியா போயிருந்தபோது கும்பகோணத்தில் ஒரு 3 நாள் தங்கியிருந்து மகா சிவராத்திரிக்கு போது அந்த பகுதியில் இருக்கிற கோவில்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தது. அப்போ இந்த கும்பகோணம் பக்கத்தில் கடிச்சம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு மாசிலாமணீஸ்வரர் சுவாமி சொல்லி அவரை ரொம்ப நாளாக அந்த கோவிலில் போய் தரிசனம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த பகுதியில் போகலை. இந்த தடவை அந்த பக்கமும் போகலான்னு சொல்லிட்டு போனபோது கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டாம் போகிற வழியில் போகும்போது ஆலமன்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர், வாலாபுரம் சொல்லிட்டு வாழபுரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அதுக்கு போனோம். அந்த ஆலமன்குறிச்சிங்கிற ஊரில் அம்பாள் கமலாம்பிகை, சுவாமி கைலாசநாதர். ரொம்ப பழமையான கோவில், 1500 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இடைக்கால சோழர் காலத்து தான் இருக்கலாம் அப்படின்னு படித்தேன் நான். கோவில் பார்த்தேன்னா கிழக்க பார்த்த கோவில் தான், ஆனால் ஒரு கால பூஜைனால கோவில் சாத்தி இருக்குன்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறமா தெற்கு வாசல் வழியாக திறந்துட்டு உள்ளே போகலான்னா அந்த ஊரை சேர்ந்தவா தான் ஒரு வயசான பெரியவர் வந்துட்டு கோவில் பார்க்கணுமான்னு சொல்லிவிட்டு அவர் தான் எனக்கு கோவிலை திறந்து காமிச்சார். அவர் சொன்ன பிரகாரம் பார்த்தல்னா இங்கே இருக்கிற அம்பாள் பேர் இப்போ இருக்கிறது பத்திரிகையில் அவர் எனக்கு அந்த மறுநாளைக்கு 2 நாளில் இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி அழைப்புதலையும் கொடுத்தார். அதில் பார்த்தல்னா கமலாம்பிகை உடனுரை கைலாசநாதர்ன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் ஆதி காலத்தில் இந்த அம்பாள் பேர் ஒருவேளை காமாட்சி அம்பாள் அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே இப்போ இந்த வருஷம் இந்த 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரிக்கோசரம் 4 கால பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். வந்திருந்து தரிசனம் பாருங்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு பத்திரிகை கொடுத்தார். இந்த கோவிலுக்கு தெற்கு பக்கத்தால் இருக்கிற வாச வழியாக தான் உள்ளே போக முடியறது. போனோன்னா மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை. இந்த அர்த்த மண்டபத்து வாசலில் ஒரு பிள்ளையார் இருக்கார். ஈசன் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கார். அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தல்னா ஒரு சின்ன இது மாதிரி வழி மாதிரி இருக்குது. அதில் பார்த்தல்னாக்கா பிள்ளையார், அப்புறமா இல்லை நவகிரகம் தனியாக இருக்குது. இங்கே பழைய சுவாமி சிலைகள், பழைய அம்பாள்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. ஒரு கால திட்டத்தில் இருக்கிறபடியாக காலங்கத்தால் குருக்கள் பூஜை பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே கோஷ்டத்தில் பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை, அப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்கிற இடத்துல இருக்கார். தவிர நிறுத்தி மூலையில் 2 பிள்ளையார் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. முருகர் வள்ளி தேவி யானையோட. நவகிரகங்கள் தனியாக ஒரு பீடத்து மேலே இருக்கா. இந்த கோவில் கும்பகோணம் டு ஜெயங்கொண்டான் போகிற வழியில் மண்ணியாத்தோட தென்கரையில் இருக்குது. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம். இப்போதைக்கு இந்த கோவிலில் பெருசாக பராமரிப்பு எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விளக்கேற்றுறதுக்கு என்னைக்கே யாராவது வசதியாக கொடுத்தாக்க சுவாமிக்கு விளக்கேற்றலாம், அந்த மாதிரியான சூழ்நிலை தான். இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய ஆலமரங்கள் இருந்த பகுதி இது, அதனால் இருந்திருக்கலான்னு சொல்லப்பட்டது. ஆலமன்குறிச்சின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இது மண்ணி ஆறு ஓடின்னு இருக்க. மண்ணி ஆற்றோட தென்பகுதியில் இந்த கோவில் இருக்குது. இப்போதைக்கு பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடக்கிறதா. சங்கடஹர சதுர்த்தி, மகா சிவராத்திரி, ஆடி வெள்ளிக்கிழமை
இதெல்லாம் தான் இந்த ஊர் ஜனங்களே அவளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சின்னு இருக்கா அப்படின்னு கேட்டபோது, இங்கேருந்து பக்கத்தில் தான் திருப்புரம்பியம் சாட்சிநாத சுவாமி கோவில் இருக்குது. நான் சொன்ன பிரகாரம் கடிச்சம்பாடியும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஏரகரம் சொல்லக்கூடிய ஆதி சுவாமி மலை அதுவும் இந்த பகுதியில் தான் இருக்குது. அப்படி நிறையா கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப பணத்துக்கும் ஜனங்கள் சிரமப்பட்டு தான் இருக்காங்கும்போது, சுவாமி மலைக்கோ இல்லை கும்பகோணம் பக்கமோ பெரிய பெரிய நவகிரக கோவில்களுக்கு தரிசனம் பார்க்குறவன் இந்த மாதிரியான பழமையான 1000, 1500 இது 2000 வருஷம் கூட இருக்கலான்னு சொல்லப்பட்டது. அவ்வளவு பழமையான கோவிலை போய் பார்த்து இந்த கோவிலுக்கும் விளக்கேற்றுறதுக்கு சுவாமிக்கு என்னைக்கு சின்ன சின்ன பூஜைகள் நடக்கிறதுக்கு உண்டான உதவிகள், கோவிலை பழுது பார்க்கறதுக்கு உண்டானது, இதெல்லாத்தையும் செஞ்சோன்னாலே நம்மளுடைய பொக்கிஷங்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் தரிசனம் பார்க்க வேண்டிய கோவில் ஆலமன் குறிச்சி கும்பகோணம்லேருந்து ஜெயங்கொண்டான் பகுதிக்கு போகிற வழியில் வாழபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கமலாம்பிகை சமேத கைலாசநாதர் இவாளை போய் பார்த்து தெய்வத்தோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி வேண்டின்னு இந்த வீடியோ முடிக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணுங்க. 10 பேர் இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் விளக்கேற்றி வச்சாலே நன்மைகள் நடக்கும். நன்றி.